ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கும்பகோணத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குடவாசல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சேங்காலிபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தை பார்க்க போகிறோம். கும்பகோணத்துலேருந்து சாக்கோட்டை நாச்சியார் கோவில் வழியாக குடவாசல் போனோன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் இருக்குது. போகிற வழி முழுக்க சின்ன சின்னதாக அழகான கிராமங்கள், 2 பக்கமும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், நல்ல தரமான சாலை அப்படின்னு இந்த பயணமே அவ்வளோ ஒரு சுகமான அனுபவமாக இருந்தது. போகிற வழியில் அங்கங்கே பார்க்குற கோவில்களும் நமக்கு ரொம்ப தெய்வீக உணர்வை கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகாபுத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற படிக்காசுநாதர் என்கிற ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயம். இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ஊரை தாண்டி நம்ம நாச்சியார் கோவிலுக்குள்ளே போனோன்னா போகிற வழியிலேயே ஆகாசமாரியம்மன் கோவில் வரும். ரொம்ப விசேஷமான கோவில் இது. இந்த ஊரோட குத்து விளக்குகள் ரொம்ப பிரசித்தம் இல்லையா, அந்த கடைகளையும் நம்ம நிறையா பார்க்கலாம். பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்வெளியின் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பட்சிகளின் குக்கு, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே செல்ல பெண்ணே. இதோ சேங்காலிபுரம் வந்துவிட்டது. இதுதான் ஸ்ரீ நிஸ்துலாம்பா சமேத சோழேஸ்வர சுவாமி திருக்கோவில். அக்ரஹாரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம முதல்ல பார்க்குறது வால்மீகி பர்ணசாலை. இப்போ இது பூட்டியிருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்த உடனே இதை வந்து பார்ப்போம். இந்த தெரு ரொம்ப நீளமான தெரு. நடந்து போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இந்த வெயிலில். அதனால் இந்த கார்லேயே கடைசி வரைக்கும் ஒரு தடவை போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வருவோம். வைதீகம் சிறந்த சேங்காலிபுரம் அப்படின்னு தான் இந்த வீடியோக்கு டைட்டிலே கொடுத்துருந்தேன். எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள், வேத வித்துக்கள், தீட்சிதர்கள், அக்னிஹோத்ரிகள் வாழ்ந்த ஊர் இது. இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கா. பெரிய மகானான ஸ்ரீ ஸ்ரீ முத்தண்ணாவால் இந்த ஊரில் வாழ்ந்து சித்தி அடைஞ்சிருக்கார். அவரோட அதிஷ்டானம் இந்த ஊரில் இருக்குது. இவருடைய இயற்பெயர் வைத்தியநாத தீட்சிதர். இவரோட சகோதரரான சின்ன முத்தண்ணாவால் சுப்பிரமணிய தீட்சிதர், அவரோட 2வது மகன் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர். இவ்வளவு பெரிய மகான்கள் பிறந்த ஊர் தான் இந்த சேங்காலிபுரம். இங்கே இருக்கிற வீடெல்லாம் பாருங்க, ஒன்னொன்றும் அத்தனை அழகாக இருக்கும். என்னோட மன்னி கீதாவோட பிறந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். கீதாவோட அண்ணா NV தியாகராஜன் சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஒய்ஃப் பத்மாவும் என்னோட கசின் தான். இனிமேல் இந்த அழகான வீட்டை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இந்த அழகான திண்ணையை பார்த்து மயங்கறதுக்குள்ளே பத்மா ஓடி வந்து வரவேற்றா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வரேன். பெரிய ஸ்கொயர் ஷேப்டு மித்தம், சுற்றி வர அகலமான தாவாரம், அழகான அந்த காலத்து தூண்கள், பெரிய கூடத்துக்கு நடுப்புற ஊஞ்சல், இதெல்லாம் எத்தனை இனிமையான விஷயங்கள் இல்லையா? நம்மள நிறைய பேருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வீட்டையாவது பார்த்து ரசிப்போமே. தோ எழுத்தாப்பில் தெரிகிற படத்தில் இருக்கிறது தான் வெங்கட்ராமன் மாமா. என் மண்ணியோட அப்பா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எழுத்தாப்பில் தெரிகிறது தான் கிச்சன். கூடத்தில் நீளமாக சட்டம் அடித்து அதில் வரிசையாக படங்கள் எல்லாம் மாட்டி வைக்கிறது கிராமத்து வீடுகளோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவேன். கிராமத்தில் பெரிய வீடுகளில் கூட பூஜை மாதிரி இது மாதிரி சின்னதாக தான் இருந்து பார்த்துருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே கிச்சன். அந்த காலத்தில் பெண்கள் அதிகம் கூடத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறதாலையும் என்னமோ தெரியல, சமையலறை நல்லா தாராளமாக பெருசாக இருக்கும். இந்த 2 தூணுக்கு நடுப்புற மேலே பாருங்கள் எப்படி ஷெல்ஃப் மாதிரி போட்டிருக்காங்கன்னு. இவங்க தட்டெல்லாம் அதில் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வாழை இலை, சாப்பிட உட்கார்ற பாய் அதெல்லாம் இதில் வச்சுப்பாங்களாம். கிச்சனுங்கிறது ஒரு குடும்பத்துக்கே உண்டான ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால அங்கேயே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப தாராளமாக இருக்கும். கிச்சன்லேருந்தே வீட்டோட பின்பக்கத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க இங்கே வந்துட்டதுனால வீட்டை அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க. இந்த ரெட் கலர் ஃப்ளோரிங்கை பாருங்கள், அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன தான் காஸ்ட்லியாக டைல்ஸ் போட்டாலும், கிரானைட் இல்லைன்னா ராஜஸ்தான்லேருந்து மார்பிள் வாங்கி வந்து போட்டாலும் இந்த ரெட் கலர் ஃப்ளோரிங்க்கு ஈடு என கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஹால்லேருந்து அந்த கொல்லை பக்கத்துக்கு போய் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம என்ட்ரு பண்ணுறது 2ஆம் கட்டு. வசதிக்காக இங்கேயே 2 வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் கடைசி கொல்லைக்கு தான் போகணும். இப்போல்லாம் எல்லா கிராமங்கள்லேயும் வீடுகள்லாம் எல்லா சௌகரியங்களும் வந்தாச்சு. இது 3ஆம் கட்டு. நம்ம முன்னாடி கிச்சன்லேருந்து வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த இடம்தான். இங்கேருந்து மாடிக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. அதை பின்னாடி வந்து பார்ப்போம். இன்னும் 4ஆம் கட்டு, 5ஆம் கட்டு, மாட்டுக்கொட்டில், பூக்கொல்லை எல்லாம் இருக்குது. உடையாளூர் கல்யாணராம பாகவதர் ஒரு பஜனம் போது சொல்லியிருந்தார், கிராமத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் 10 வருஷம் ஆயுள் ஜாஸ்தி அப்படின்னு. நிஜம்தானே? கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வீட்டில் வாசல்லேருந்து கடைசி கொல்லை வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லைன்னா 3 தடவை நடந்தால் கூட போகிறோம். ஒரு நாளைக்கு தேவையான எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இல்லையா?
இப்போ ஒரு மாட்டு கொட்டில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது போகிறோம். இதுவும் இன்னொரு மாட்டு கொட்டில் தான். அந்த காலத்தில் இவங்க வீட்டில் இவ்வளவு மாடு வச்சுருக்காங்கங்கிறது தெரியுது. இதுவே சென்னையாக இருந்ததுன்னா இந்த மாட்டு கொட்டிலில் மட்டுமே ஒரு 4 ஃப்ளாட் போட்டு விற்றுருப்பாங்க. இந்த மாட்டு கொட்டிலை தாண்டி போனோன்னா இடது கை பக்கம் பெரிய பூக்கொல்லை வரும். இந்த பூக்கொல்லையும் தாண்டி போனோன்னா இங்கே லெஃப்ட்டில் தெரியறது எருக்குழி அப்படின்னு பேர். வாசல்லேருந்து கொல்லை வரைக்கும் இவ்வளவு தூரம் நடந்திருக்கோமே, இது வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு குப்பை கூட பார்க்கல நம்ம. அப்பாடா, இதோட இந்த வீடு முடிஞ்சுது. இதுதான் இந்த வீட்டோட கொல்லை வாசல் கதவு. இதோட சாவியை இந்த அம்மா எடுத்துகிட்டு வராங்க எனக்கு திறந்து காமிக்கிறதுக்காக. கொல்லை பக்கமும் ஒரு தெரு இருக்குது. இந்த தெருவிலலாம் கொஞ்சம் புது மாடலில் வீடு கட்டின்னு இருக்காங்க. வாங்க உள்ளே போவோம். மீண்டும் மோடி மீண்டும் மோடி. இப்போ நம்ம வந்த வழியிலேயே வீட்டுக்குள்ளே போகலாம். நீங்களே பாருங்க எவ்வளவு நீளமாக இருக்குது அப்படின்னு. அதுவும் படி ஏறி இறங்கி இட்ஸ் அ ப்ராப்பர் ஏரோபிக் எக்ஸசைஸ் தான் இந்த வீட்டிலலாம் நடக்கிறது. இப்போ மாடிக்கு போய் பார்க்குறோம். ஏன்னா இங்கே மாடியில் மயில் சத்தம் போட்டுருக்கு. கிராமத்து வீடுகளில் மாடியிலேருந்தே இந்த ஓட்டு வீடுகளை ரூஃப் டாப்ஸை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மயிலை பாருங்கள் எத்தனை க்யூட்டாக உட்காந்துட்டுருக்குன்னு. நான் வந்த உடனே பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிடுது. முன்னாடி எல்லாம் கிராமத்தில் காக்கா சிட்டுக்குருவியெல்லாம் நிறையா இருக்கும். இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் மயில் தான் இருக்குது. வாங்க கீழே போவோம். அப்பா எனக்கு இதுவே ரொம்ப டயர்டாக போயிடுது. என்னது பார்க்குற உங்களுக்கே டயர்டாக இருக்கா? சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே பத்மா எங்களுக்கு சுட சுட சப்பாத்தியும் குருமாவும் பண்ணி கொடுத்தா. அவ்வளவு டேஸ்டியாக இருந்தது. இந்த வீட்டை ஒட்டின மாதிரியே பக்கத்தில் இன்னொரு வீடும் இருக்குது. அதை இப்போ ராஜு நம்மளுக்கு காமிக்க போகிறேன். அந்த காலத்தில் வயல்லேருந்து வர நெல் பயிறு எல்லாம் இந்த இடத்துல தான் மூட்டையாக கட்டி அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இதை நார்மல் வீடு மாதிரியே ரெனோவேட் பண்ணி வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பூஜை அப்படின்னா இதை உபயோகப்படுத்திக்கிறாங்க. இந்த பூக்கொல்லையை பாருங்கள். இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த முழுக்க பெரிய தோட்டமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட கூடம் வந்து கல்யாண கூடம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மாதிரி மாடம் வச்சு மேலே வந்து கவர் ஆயிருக்கு, ஓப்பன் மித்தமாக இருக்காது. அந்த காலத்தில் கொத்தனார்கள்லாம் எந்த காலேஜில் என்ஜினியரிங் படித்து என்ன டிகிரி வாங்கியிருக்காங்க, இவ்வளவு அழகாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க பாருங்கள். வீடு நல்லா சுற்றி பார்த்தாச்சு. நானும் பத்மாவும் கொஞ்சம் நேரம் அரட்டடிச்சுட்டு நல்லா சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இப்போ நம்ம நேராக எங்கே போயின்னு இருக்கோம் தெரியுமா? இந்த ஊருக்கு வரோன்னு உடனே எங்கள் மாமனார் அசோகவனத்தில் சீதாதேவி சிம்சுபா மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தா. அதே மரங்கள் இப்போது செங்காலிபுரத்தில் இருக்கிறதா மகா பெரியவா சொல்லியிருந்தா. அதனால நீ அங்கே கட்டாயம் அதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம். இவா ராதிகா சங்கரன், இவ அம்மா ஜானகி சங்கரன், பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ராதிகாவோட ஹஸ்பண்ட் லக்ஷ்மி நாராயணனும் இப்போ நம்மளோட வரப்போகிறார். நான் இந்த ஊரை பற்றி சொல்ல நீங்கள் இந்த வீடெல்லாம் தெருவெல்லாம் பார்த்துட்டே வாங்கோ. இவர் திரு நாராயணன் கட்டாயம் திரும்பி வரும்போது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். சிம்சுபா மரத்தை இந்த ஊரில் சிவசிவா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த மரத்து மேலே தான் ஆஞ்சநேயர் சின்ன உருவம் எடுத்து ஒளிஞ்சுண்டு சீத்தையை முதல்ல அசோகவனத்தில் பார்க்குறார். ஏதோ இந்த தோட்டத்தில் சிம்சுபா மரம் இருக்குது. எவ்வளோ உயரமான மரம் பாருங்கோ. இதோட இலைகள் தான் வந்து இதோட சிறப்பு. இந்த மரம் ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால இலைகள் பார்க்க முடியலை. இதே மரம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. அதில் கிளைகள்லாம் கீழே இருக்குது. அங்கே போய் இலையை பார்க்கலாம். ஆஞ்சநேயர் சின்ன உருவம் எடுத்துன்னு இந்த மரத்து கிளையில் அமர்ந்த போது அவரோட கலரும் இந்த இலைகளோட அடிப்பகுதியோட கலரும் ஒரே மாதிரி இருந்ததுனால அரக்கிகளால் அவரை பார்க்க முடியலையாம். இந்த விவரங்கள் எல்லாம் மகா பெரியவாளுக்கு தெரிஞ்சு செங்காலிபுரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கா பாருங்க. எவ்வளவு பிரமிப்பான விஷயம் இல்லையா? அப்படியே இயற்கை அழகையும் கொஞ்சம் ரசிக்கலாம். பச்சை கம்பளமும் பாயும் தண்ணீரும் பூமி தாயின் பரிசாய் கொண்டோமே அப்படின்னு கவிதை பாடலாம் போல இருக்குது. இவர் தான் லக்ஷ்மி நாராயணன். இவர் இந்த தோட்டத்து உரிமையாளர். இவர் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறவர். வெங்காயம்னு பேரா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிம்சுபா மரங்களையும் பார்த்து சுற்றி வர இருக்கிற இயற்கை எல்லாமும் ரசிச்சுட்டு திருப்பி நாங்கள் செங்காலிபுரம் அக்ரஹாரத்துக்கு போனோம். இதுதான் செங்காலிபுரம் ஹை ஸ்கூல். செங்காலிபுரத்தில் மொத்தம் 13 கோவில்கள் இருக்கான். என்னால் இந்த தடவை 2 கோவில்கள் தான் பார்க்க முடிஞ்சுது. இதுதான் 3ஆம் நம்பர் பஸ் கும்பகோணம் டு செங்காலிபுரம். அந்த காலத்தில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் இந்த பஸ்ஸில் ஏறி தான் கும்பகோணம் வருவாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இந்த பஸ் இதே ரூட்டில் ஓடின்னு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம நாராயணன் அவர்கள் வீட்டுக்கு போகிறோம். இவர் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வால்மீகி ஆசிரமத்தை வந்து பார்க்கலாம். இவர் வீட்டோட திண்ணையில் இந்த பிங்க் கலர் அடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அழகாக திண்ணையில் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஈவினிங் உட்காந்து காற்று வாங்கலாம். இதுக்கு மேலே ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் மேலே வந்து மெட்ராஸ் சீலிங் இருக்குது. உள்ளே போகலாம். இப்போது எல்லா வீடுகளையும் போல் உள்ளே நுழைஞ்ச உடனே ரேழியிலேருந்து மாடிக்கு போகிறதுக்கு வழி. இடது கை பக்கம் ஒரு ரூம். உள்ளே நுழைஞ்ச உடனே நீல வாக்கில் பெரிய மித்தம்
தாவாரம். வெயில் நேரத்தில் எல்லாரும் வெளியில் சுற்றிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகி உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இவரோட வீட்டுக்கு நாங்கள் வரது இதுதான் முதல் தடவைனா கூட அவரோட அன்பான உபசரிப்புனால எங்களுக்கு இது முதல் தடவை மாதிரியே இல்லை, ரொம்ப பழகினா மாதிரியான ஒரு உணர்வு தான். வால்மீகி ஆசிரமம் உருவான வரலாறு பற்றி அவர் சொல்லும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் இந்த ஊரில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. எல்லா வீடுகளையும் போல் சுவத்தில் சுவாமி படங்கள், மகா பிரிவா படம். இந்த கிச்சனை பாருங்கள், கீழே டைல்ஸ் எல்லாம் ஒரு புது தினுசாக இருக்குது. கிச்சன் மேடைக்கு கீழே பாருங்கள், ஷெல்ஃபே கிடையாது. அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்க, கரப்பெல்லாம் வரும், அதனால் நான் ஷெல்ஃபே வச்சுக்கலேன்னு. எவ்வளவு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கிச்சனை, சிம்பிள் அண்ட் நீட். நம்ம வீட்டுக்கு முதல்ல யாராவது விருந்தாளி வந்தால் அவங்களுக்கு சக்கரை கொடுக்கறது எங்களோட வழக்கம். இந்த ஊரில் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு நேரம் அதிகம் இல்லாதனாலையும் இவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பினோம். இப்போ நம்ம அடுத்தது வால்மீகி ஆசிரமத்துக்கு போகலாம். இந்த வால்மீகி பர்ணசாலை ஒரு காலத்தில் வேத பாடசாலையாக இருந்தது. பஞ்சாப கேசையர் அப்படிங்கிறவர் தான் நடத்திட்டு வந்தார். நாளடைவில் இந்த இடம் சரியாக பராமரிக்கப்படாமல் சிதிலமடைந்த நிலையில் இருந்தபோது ஒரு தடவை மகா பெரியவா இந்த ஊருக்கு விஜயம் செய்த போது தண்டகாரண்யத்துக்கு போகிற வழியில் ஸ்ரீராமர் இந்த இடத்த விஜயம் செஞ்சுருக்க, அவர் இந்த இடம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறத என்னால் உணர முடிகிறது அப்படின்னு சொன்ன உடனே பஞ்சாபி கேசையர் இதை ராமரோட கோவிலாக மாற்றி அதுக்கு வால்மீகி ஆசிரம் அப்படின்னு பேரும் வச்சுட்டார். இவருக்கு 3 பசங்க, ராமாலிங்கர், மகாலிங்கர், பாலசுப்ரமணியன். 4வதா இந்த ராமரை பிள்ளையா நினைச்சு சொத்தை 4 பிரிவா பிரிச்சுட்டார். எல்லாருக்குமே ஆளுக்கு 2.5 வயல். இந்த ராமர் கோயிலையும் கட்டி பிரதிஷ்டை பண்ணி இதை இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணணும், வால்மீகி ராமாயணம்லாம் சொல்லணும், பாராயணம் பண்ணணும், வால்மீகி ஆசிரமம் நடந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்ரீராமநாத உற்சவத்துக்கு 9 நாளைக்கு கதை. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மகான் அன்பரா தீட்சிதர், நாராயண தீட்சிதர், ஜெயிஷ தீட்சிதர், பாபு, ராமபாபு தீட்சிதர் எல்லாரும் அதுக்கு கதை சொல்லியிருக்காங்க. எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் இல்லையா, நமக்கெல்லாம் தெரியவே இல்லை பாருங்கோ. அதுவும் ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு தினம் காலம்பர பாராயணம் பஜனை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குமா. ஒரு தடவை கட்டாயம் ஸ்ரீராமநவமி போது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் தான் கிருஷ்ணன், இந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர். இவரோட அனுகிரகாங்கிற யூடியூப் சேனலில் இங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டு கழிக்கலாம். ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர், ஆஞ்சநேயர் 3 பேரும் வால்மீகி தவபுஜா. ரொம்ப தெய்வீகமான இடம். நமக்குமே ராமர், வால்மீகி எல்லாரும் இங்கே இருக்கிறத உணர முடியுது. கற்பூர ஆரத்தி பாருங்க. கண்ணோ ராமச்சந்திர பிரச்சோதயாத். சாத்ய சலகஸ்வம் ந சாத்யம் தர்க்கியம் மத ராமதூத கிருபாசிந்தோ சத்கார்யம் சாதய பிரபோ. வால்மீகி முனி சிவஸ்ய கவிதாவனகாரிணः ஸ்ருண்வன் ராமகதாநாதம் புனயாதி பராங்கதிம். இங்கே சுவாமி எல்லாம் வைதிக பிரதிஷ்டைங்கிறதுனால உள்ள வரைக்கும் போய் ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அடுத்த வீடியோவில் இந்த ஊரில் உள்ள தத்தாத்திரேயர் கோவிலுக்கும் பரிமள ரங்கநாதர் கோவிலுக்கும் சென்று உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.